விக்கிரமாதித்த கதை 43. வீமாபுரி பட்டணத்தில் நடுநாயகமாக விளங்கிய பேசாமணந்தியின் அரண்மனை கோபுரம் கண்ணை பறித்தது. சிந்தனை வயத்தவனாய் வர்த்தக வீதியிலே நடந்து சென்று விக்கிரமாதித்தன் வியாபாரமில்லாத கடையொன்றிலே தன்னுடைய மதிமந்திரியான பட்டி சதுரங்கமாடிக் கொண்டிருப்பதைக் கண்டான். உடனே அவன் பட்டிக்கு சைகை செய்துவிட்டு ஊருக்கு வெளியே உள்ள சத்திரத்திற்குச் சென்றான். தன்னுடன் வந்த சேனைக்கு செலவுக்கு கொடுத்து 1 மாதத்திற்கு தன்னைத் தேட வேண்டாமென்று அவர்களை சத்திரத்திலே விட்டுவிட்டு பண்டார வேடங்களைந்து சுயரூபத்துடன் திரும்பி வந்து பட்டியைச் சந்தித்துப் பேசினான். அன்றிரவு பட்டி தங்கியிருந்த அம்மையாரின் வீட்டிற்கு விக்கிரமாதித்தனைத் தன் தமையன் என்ற உறவு கொண்டாடி அழைத்து வந்து இருவருக்கும் பாட்டியம்மாளைச் சமைக்கச் சொன்னான். சாப்பாடு வேளையில் 1000 பொன்னைக் குவியல் குவியலாக எடுத்து வைத்துக் கொண்டு அவர்களிருவரும் பேசிக் கொண்டிருக்கையில் அவ்வீட்டுக்கார கிழவி இப்பணத்தைக் கொண்டு என்ன வியாபாரம் செய்யப் போகிறீர்கள் என்று கேட்டாள். அதற்கு மதிமந்திரி பட்டி, பாட்டி என் தமையனார் இன்றிரவ பேசாமணந்தியிடம் செல்ல வேண்டுமென் 1000 பொன்னைக் கணக்கிட்டு வைக்கிறார் என்றான். ஐயோ பாவமே என்ற கிழவி, கேளுங்களப்பா பிள்ளைகளே, அந்த தந்திரக்காரி பேசாமணந்தியை விவாகம் செய்ய வேண்டுமெனப் போய் மொட்டையான ராஜாக்கள் மெத்தவுண்டு அந்தக் கதி நீங்களும் அடைய வேண்டுமா என்று பரிதாபப்பட்டாள். பட்டி பேசாமணந்தியின் வரலாறும் அவள் அரண்மனையில் நடக்கும் விசித்திரங்களையும் தெரிவித்தால் உனக்கு மிகவும் புண்ணியமுண்டு என்றான் பட்டி. கேளுங்கள் மக்களே, அந்த பேசாமணந்தியில் கோட்டிலிருந்து அரண்மனை வரையிலும் 10 வாசல்கள் உண்டு. முதல் வாசலில் ஆராய்ச்சி மணி கட்டியிருக்கும். அதனருகில் கணக்கர்கள் இருப்பார்கள். மணியெடுத்ததும் அவர்கள் வந்து 1000 பொன் கேட்பார்கள். கொடுத்ததும் விருந்து வைப்பார்கள். அந்த விருந்தில் வெந்த சோறும் வேகாத சோறும் உரித்த பழமும் உரியாத பழமும் கலந்திருக்கும். அந்த விருந்தை அருந்தியதும் 2ஆம் வாசலுக்கு செல்ல வேண்டும். அங்கு 3 பதுமைகள் இருக்கும். ஒரு பதுமை முக்காலி போட, மற்றொன்று ஆளை பிடித்து அதில் உட்கார வைக்க, 3வது பதுமை தலையே மொட்டையெடுத்து விடும். அதைக் கடந்து 3வது வாசலில் காலை வைத்தால் 2 மல்லர்கள் உண்டு. அவர்களை வென்று 4ஆம் வாசலுக்குப் போனால் கருங்குரங்கு இருக்கும். அதை ஏமாற்றி 5ஆம் வாசலுக்குப் போனால் புலி இருக்கும். 6ஆம் வாசலில் யானை இருக்கும். 7ஆம் வாசலில் கிணறு இருக்கும். 8வது வாசலில் சேற்று வாய்க்கால் இருக்கும். அதிலிறங்கி அப்பால் சென்றால் ஒரு நத்தை கூட்டில் தண்ணீரும் ஓர் ஒலை கருளுமிருக்கும். கால்கள் மீது ஒட்டிய சேற்றையெல்லாம் அந்நீரைக் கொண்டு சுத்தம் செய்து பாதி நீரை மிச்சம் வைக்க வேண்டும். பிறகு 9ஆம் வாசலில் பளிங்க மண்டபம் இருக்கும். அதில் நடக்கும்போது வழக்கி விழுந்தால் தலை பல துண்டுகளாகிவிடும். அதுவும் தப்பி 10வது வாசலை அடைந்தால் இருளடர்ந்த 1000கால் மண்டபம் இருக்கும். அதற்குள் வாசலறிந்து வழியறிந்து போக வேண்டும். இவ்வாறு போகும்போது அங்கு இருட்டில் உள்ள தூண்களில் அடிபட்டு தலை சிதறிவிடும். அதற்கும் தப்பி உள்ளே போனால் பேசாமணந்தியின் விசித்திர வினோதங்கள் நிறைந்த நவரத்தின சிங்கார மண்டபம் இருக்கும். அதில் பீதாம்பரங்கள் விரிந்திருக்கும். அங்கே இராப்பகலாக தூங்கா விளக்குகளும் குத்து விளக்குகளுமாக 1000 விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்கும். அந்த மண்டபத்திலே பஞ்சலோகத்திலே உருவான கட்டிலொன்று இருக்கும். அக்கட்டிலில் கால் மாடு தலைமாடு அறிய வேண்டும். தெரியாமல் கால் வைக்கும் பக்கம் தலை வைத்தால் சில பதுமைகள் வரும். சாணத்தைக் கரைத்து தலையில் ஊற்றிச் சிரைத்து ஜங்குடுமி வைத்து அனுப்பிவிடும். சரியாக தலைமாட்டு பக்கம் அமர்ந்தால் சில பதுமைகள் வந்து களப கஸ்தூரி முதலிய பரிமளமான வஸ்துக்களும் தாம்பூலமும் கொடுத்து கௌரவிக்கும். 2 பதுமைகள் அவனுக்கு வெண்சாமரைகள் விசிறியும் சில பதுமைகள் ஆடல் பாடல் புரிந்து மகிழவிக்கும். சில பதுமைகள் கட்டியம் கூறி சிபிக்கும். இவ்வளவையும் தப்பி பேசாமணந்தை யாரென்பதை அந்த ஒரே இரவிற்குள் இனமறிந்து அவளை 3 வார்த்தை பேச செய்ய வேண்டும். இவைகளெல்லாம் நிறைவேறினால் பேசா மணந்தையே விவாகம் புரியலாம். ஒன்று தவறினும் அவமானப்பட்டு வெளியேற நேரிடும் என்றாள் கிழவி.
இதைக் கேட்ட விக்கிரமாதித்தன் அந்த பேசாமணந்தையின் பெருமை சொன்னாயே தவிர அவளுடைய ரூபலாவண்யத்தைப் பற்றி சொல்லவில்லையே என்றான். அதற்குப் பாட்டியானவள், கேளுங்கள் மக்களே, சாந்து சவ்வாது சம்மங்கி எண்ணெய் பூசி முல்லைப்பூக்கள் சூடி சந்திரபிறை மின்னும் கருமேகக் கூந்தல் முகில் கூட்டங்களிடையே மூன்றாம் பிறைசந்திரனைப் பழிக்கும் முன்னெற்றி வானவில்லை போல் வளைந்த புருவங்கள் நீலோற்பல விழிகள் சண்பகப் பூவைப் போன்ற மூக்கு கண்ணாடிக் கன்னங்கள் பம்பரமோ பர்வதமோ பால்குடமோ பூங்கமலமோ பூரண கும்பமோ சுவர்ணச் செப்போ சொக்கட்டான் காயோ தாளமோ சக்கரவாளமோ யானை மந்தகமோ என்றெல்லாம் மயங்கச் செய்யும் நெஞ்சம் உடுக்கை போன்ற சிற்றிலை தாமரைத் டுகள் போன்ற தளிர்கரங்கள் இளவாழைத் தண்டை போன்ற கால்கள் நவமணிப் பாவாடையும் நல்லமுத்து இழைத்த ரவிக்கையும் மேலான பொன் ஜரிசை மேலாடையும் மாமணிச்சடை நாகமும் மதுர மேனியெங்கும் மனமோகன ஆபரணங்களும் என்று செய்யும் கலீர்கிளீரெனச் சப்திக்கும் கார் சிலம்புகளும் அணிந்து அரண்மனையில் சஞ்சரிப்பாள். செம்மஞ்சு குழம்பு தீட்டிய தாமரைப் பாதங்கள் பொன்னிற மேனி இத்தனையும் கொண்டு அந்த பேசாமணந்தையின் அழகே ஆயிரம் நாவு படைத்த ஆதிசேஷனும் வர்ணிக்க இயலாது. அவள் காமிருந்த மலர்கள் பரப்பிய பஞ்சனையில்தான் படுத்துறங்குவாள். அத்தர்ப்பநீரில்தான் குளித்தெழுவாள். எவர் நெஞ்சையும் கொள்ளை கொள்ளும் பெண்ணவள். கற்ப நிலை வழுவாத கன்னியாவாள். சேரழி சொக்கட்டான் சதுரங்கம் ஆடியும் அல்லும் பகலும் அரும்பெரும் நூல்களை ஆராய்ந்தும் எவருக்கும் வல்லவனாய் விளங்குகிறாள். அந்த பூவையாடை வெல்ல உம்மால் ஆகாது, போகாதீர் அங்கே என்றாள் பாட்டி. இவற்றையெல்லாம் கேட்ட விக்கிரமாதித்தனோ பேசா மணந்தையின் மீது தீராத மோகம் கொண்டான். போஜனம் முடிந்ததும் பட்டணம் சுற்றி வருகிறோமென பாட்டியிடம் சொல்லிவிட்டு 1000 பொன் எடுத்துக்கொண்டு மந்திரி பட்டியுடன் வேதாளத்தையும் அழைத்துக்கொண்டு புறப்பட்டான். பேசாமணந்தையின் கோட்டை அருகில் சென்று முதல் வாசலில் கட்டியிருந்த ஆராய்ச்சி மணியை அடித்தான். குதிரையொன்றில் கணக்கன் வந்து 1000 பொன்னை வாங்கிக் கொண்டு முதல் வாசலில் விருந்துண்ணச் சொன்னான். விருந்திலே பரிமாறப்பட்ட வெந்த சோற்றையும் கரியையும் உரித்த பழங்களையும் விக்கிரமாதித்தன் சாப்பிட்டான். வேகாததையும் உரியாததையும் பட்டி தந்திரமாக வாங்கி தன் கையுறுமாலில் போட்டு கட்டிக்கொண்டு கணக்கனுடன் பேசிச் சிநேகமும் பிடித்துக் கொண்டான். விக்கிரமாதித்தன் விருந்துண்டு தாம்பூலம் தரித்து எழுந்த பிறகு பட்டி கணக்கனின் கையை பிடித்துக்கொண்டு ஆசை மொழிகள் பேசியவாறே இருவருடனும் 2வது வாசலுக்குச் சென்றான். கணக்கனின் குதிரையை பிடித்துக் கட்டுவதற்காக வாசலின் முன்னால் காத்திருந்த பணியாளை பட்டி பார்த்ததும், அடே கீழ் மகனே, நாங்கள் வரும்போது விலகக்கூடாதா என்று அதட்டி அவனை திடீரென பிடித்து அந்த வாசலுக்குள் தள்ளிவிட்டான். உடனே 3 பதுமைகளும் வெளிப்பட்டு அந்த பணியாளனை பிடித்து முக்காலியில் உட்கார வைத்து தலையை மொட்டையெடுத்துவிட்டன. அந்த வாசலைக் கடந்து 3வது வாசலை நெருங்கும்போது பட்டி தன் பார்த்திபனுக்கு பின்தங்கி வரும்படி ஜாடை காட்டிவிட்டு தன் கையோட கூட்டி வந்த கணக்கனை பிடித்து திடீரென 3வது வாசலுக்குள் தள்ளிவிட்டான். உடனே அவ்வாசலில் இருந்த மலர்கள் வெளிப்பட்டு கணக்கனை பிடித்து குத்தும் உதயம் கொடுக்கலானார்கள். அந்தச் சமயம் பட்டியும் விக்கிரமாதித்தனும் அவ்வாசலை கடந்து 4ஆம் வாசலை அடைந்தார்கள். அந்த வாசலில் பயங்கரமான ஒரு கருங்குரங்கு காத்திருந்தது. பட்டியின் கையுறுமாலில் கட்டிக் கொண்டிருந்த வேகாத சோற்றை அந்த குரங்கின் முன் வைத்தார்கள். அது அதைத் தின்னாமல் முகர்ந்து கொண்டிருக்கவே, இது நிஜக்குரங்கல்ல, சூழ்ச்சியான யந்திரப் பாவை என்பதை அறிந்து வேதாளத்தை விட்டு அதை அடித்து நொறுக்கினார்கள். இவ்வாறே 5வது வாசலிலிருந்த கொடும் புலிக்கு பச்சை இறைச்சியையும் 6வது வாசலிலிருந்த மத யானைக்கு கரும்பு முதலான பழவாக்கங்களையும் வைத்து அவை தின்னாமல் இருக்கவே வெறும் யந்திர மிருகங்கள் தாம் என்பதை தெரிந்து கொண்டு வேதாளத்தை ஏவி அவற்றை அடித்து நொறுக்கிவிட்டு 7வது வாசலை அடைந்தார்கள். அந்த வாசலில் பிரம்மாண்டமான ஒரு பாழுங்கிணறு இருந்தது. அதைத் தாண்டிப் போக முடியாதே என்று யோசித்த பட்டி அங்கே கிடந்த ஒரு பாறாங்கல்லை புரட்டி அந்த கிணற்றுக்கள் போலவே அது சூத்திரக் கிணறான படியால் 2 பலகைகள் விசையிலிருந்து கிளம்பி வந்து கிணற்றை மூடிக்கொண்டன.
பிறகு மன்னவனும் மதி மந்திரியும் அதன் மீது ஏறி 8ஆம் வாசலை அடைந்தார்கள். அங்கிருந்து சேற்று வாயக்காலில் இறங்கி விக்கிரமாதித்தன் கரையேறினான். பட்டியோ வேதாளத்தின் மேலேறி வாய்க்கலைக் கடந்தான். பிறகு அங்கிருந்த ஓலைச் சுருளைக் கொண்டு அரசன் காலில் ஒட்டிய சேற்றையெல்லாம் வழித்தெடுத்து நத்தையோட்டில் இருந்த தண்ணீரில் தன் உருமால் முனையை நனைத்து காலைச் சுத்தம் செய்து, நத்தையோட்டில் அரைவாசி தண்ணீரை மிக்கமும் வைத்துவிட்டு, அங்கிருந்து 9ஆம் வாசலுக்கு சென்றான். அங்கே ஒரு பளிங்கு மண்டபம் இருந்தது. பேசாமடந்தையை மணமுடிக்க வருபவர்கள் அம்மன் படத்தில் நடந்துதான் கடந்து செல்ல வேண்டும். அதைக் கடப்பதற்கு பளிங்கு தரை மீது வெறுங்காலோடு நடந்தாலோ வழுக்கி விழுந்து தலை சிதறிப் போகும். அதனால் விக்கிரமாதித்தன் தன் வேதாளத்தை அனுப்பி மெழுகும் நெருப்பும் கொணரச் செய்து, நெருப்பிலே மெழுகைக் காய்ச்சி தன் 2 பாதங்களிலும் தடவிக் கொண்டு பளிங்கு மண்டபத்தை கடந்து சென்றான். பட்டியோ பறக்கும் வேதாளத்தின் மீது ஏறி அதைக் கடந்து 10வது வாசலை அணுகினான். அந்த வாசலிலே மரணக்குகை போல் 1000 மண்டபம் ஒன்று இருந்தது. அதனுள் கரும் கும்மென இருள் கவிந்திருந்தது. கோணல் மாணலான தூண்கள் நிறைந்து வழிநேராக இல்லாமலும் சரியாகத் தெரியாமலும் இருந்தன. அதற்குள் நடந்து செல்லும்போது தூணில் சிரம் மோதிச் சிதறிப்போக நேரிடாம். பட்டி சிறிது ஆலோசித்துவிட்டு, விக்கிரமாதித்தனிடம், தேவரே, நான் வேதாளத்தின் மீது ஏறி வண்டு போல் ரீங்காரமிட்டு கொண்டே இம்மண்டபத்தைக் கடந்து செல்லக்கூடிய வழியையும் உளவையும் அறிந்து செல்கிறேன். தாங்கள் அந்த ரீங்கார சப்தத்தைப் பின்தொடர்ந்து அவ்வழியே நடந்து வாருங்கள் என்றான். அதன் பிரகாரமே விக்கிரமாதித்தன் அந்த 2 மண்டபத்தினுள் நுழைந்து பலவாறாகச் சுற்றி சுற்றி முடிவில் சிறுவாசல் தென்படுவதை உணர்ந்தான். அந்த சிறு வாசலுக்குள் நுழைந்ததும் விசித்திர வினோதமான ஒரு வசந்த மண்டபம் தென்பட்டது. அந்த சிங்கார கூடத்திலே 1000 தீபங்கள் பகல் வத்திகள் போல் எரிந்து கொண்டிருந்தன. அவற்றின் நடுவே பஞ்சலோகத்தாலான பள்ளியறைக் கட்டில் ஒன்று ஒளி வீசிக் கொண்டிருந்தது. அந்தக் கட்டிலைச் சுற்றிலும் கட்டழகு வாய்ந்த 1000 தாதிப் பெண்கள் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். பேசாமடந்தையே வென்றணைய வருகிற பூமான் அந்த பள்ளியறைக் கட்டிலில் கால்மாடு தலைமாடறிந்து படுக்க வேண்டும். கால் வைக்கும் பக்கத்தில் தலையை வைத்துவிட்டால் யந்திரப் பதுமைகள் வெளிப்பட்டு அவன் தலையில் சாணத்தை கரைத்து ஊற்றி 5 வைத்து அவமானப்படுத்தி அனுப்பிவிடும். இதற்கு என்ன செய்யலாம் என்று மதி மந்திரி பட்டி சிறிது ஆலோசித்துவிட்டு விக்கிரமாதித்தனின் கையில் உள்ள எலுமிச்சம் பழத்தை அக்கட்டிலின் நடுமையத்தில் வைக்க சொன்னான். அவ்வாறே வைக்கவும் பழம் ஒரு புறம் உருண்டோடியது. பழம் உருண்டோடிய பக்கம் கட்டிலின் கால்மாடு என்று உணர்ந்து கொண்டு தலைமாட்டிலே விக்கிரமாதித்தனை உட்கார சொன்னான் பட்டி. அரசனும் அவ்வாறே கட்டிலில் அமர்ந்ததும் பதுமைகள் வெளிப்பட்டு நிலை கண்ணாடி காட்டுவதும் தாம்போலங் கொடுப்பதும் இருபுறமும் வெண்சாமரம் வீசுவதும் உடம்பெல்லாம் களப கஸ்தூரி வாசனைகள் பூசுவதும் கனிமொழி பேசுவதும் கட்டியங் கூறுவதும் நடனமாடுவதும் கானம் பாடுவதும் உச்சிமுதல் உள்ளங்கால் வரை பூரிக்கும்படியாக கால் கைகள் பிடித்து விடுவதுமாக ஏக அமர்க்களமாய் உபசரிக்கலாயின. இந்த ஆரவாரத் தைக் கேட்டும் தூங்கும் 1000 தோழிகளும் திடுக்கிட்டு எழுந்திருப்பதற்கு முன்னால் பட்டி ஓடிச் சென்று 1000 தோழிகளின் கூந்தல்களையும் ஒன்றோடொன்றாக வரிசையாக முடிந்து வைத்துவிட்டு அங்கு எரிகின்ற 1000 தீபங்களையும் குபிரென அணைத்து ஒருத்தியின் தொடையில் சுருக்கென கிள்ளிவிட்டு கட்டிலுக்கடியில் மறைந்து கொண்டான். கிள்ளப்பட்ட தாதி திடுக்கிட்டெழுந்தாள். அவனுடைய கூந்தலில் அடுத்த தாதியின் கூந்தல் முடியப்பட்டிருந்ததால் அவளும் இழுபட்டு எழ இவ்வாறு 1000 தாதிகளும் இழுபட்டு எழுந்து ஒருத்தியின் கூந்தலை ஒருத்தி இழுத்தபடி குய்யோமுறையோவெனக் கத்திக் கொண்டிருந்தார்கள். இவ்வாறு 1000 தாதிகளும் ஒரு முகூர்த்த நேரம் கூச்சலிட்ட பின்னர் தங்கள் கூந்தல்களின் முடிச்சுகளை அவிழ்த்துக் கொண்டும் அறுத்துக்கொண்டும் வெருண்டோடத் தலைப்பட்டார்கள். அவர்களை நோக்கி பஞ்சனையில் சாய்ந்திருந்த விக்கிரமாதித்தன் கலகலவென சிரித்து, அடியே கூந்தலகிகளா, அழைத்து வாருங்களடி, உங்கள் அரசகுமாரியை பஞ்சனைக்கு வரச் சொல்லுங்களடி, உங்கள் பேசாமடந்தையே கொஞ்சிப் பேச கூட்டி வாருங்களடி, அந்த கோமலாங்கியே எனறான். 1000 தாதிகளும் தரிகிட்டோடி பேசாமடந்தையிடமும் அவளுடைய தாயாரிடமும் சென்று
தங்கள் வாயிலறைந்து கொண்டு, அம்மா என்றுமில்லாமல் இங்கே யாரோ ஒருவன் கட்டுக்காவலையெல்லாம் கருவறுத்து கடந்து வந்து சிக்கிர மண்டபத்தினுள் புகுந்து, திருவிளக்குகளையும் அணைத்து, எங்கள் கூந்தலையும் முடிந்து இவ்வாறு அவமானப்படுத்திவிட்டான் என்று முறையிட்டு, விம்மி விம்மி அழுதார்கள். பேசாமடந்தையும் அவளுடைய தாயாரும் மோசம் வந்ததே என்று நடுங்கி, வந்திருப்பவனை ஏமாற்றி அனுப்ப வேண்டுமென எண்ணங்கொண்டு அரண்மனையில் விளக்குகள் ஏற்றும் தாதியான தீப நாயகியை வரவழைத்து பேசா மடந்தையைப் போல பிரமாதமாக அலங்கரித்து அவளை சிங்கார மண்டபம் நோக்கி செல்லடி என்று அனுப்பி வைத்தார்கள். அவளும் பார்த்தவர்கள் பிரமிக்கும்படியாக அரசிக்குரிய ஆடம்பரங்களுடன் 1000 அடிமைப் பெண்கள் தீபங்கள் ஏந்திவர அவளுக்கு முன்னால் வீணை முதலிய வாத்தியங்களுடன் கலைச்செல்விகள் ஆடிப்பாடிவர அதிகோலாகலமாய் அரசியைப் போல் கம்பீரமாக நடந்து வந்தாள். அவளை எதிர்நோக்கி விக்கிரமாதித்தன் பிரமித்து நின்றவனாய், வேதாளத்தை நோக்கி இவள்தானோ பெருமை பேசற்கரிய பேசாமடந்தே என்று மெல்லக் கேட்டான். அதற்கு வேதாளம் அதைத் தந்திரத்தாலேதான் அறிய வேண்டும். நான் அவர்கள் ஏந்தி வரும் தீபங்களின் திரியையெல்லாம் உள்ளே இழுக்கிறேன். அப்போது அவர்களின் தலைவியும் கைவிரலால் தீபத்தைத் தூண்டி, அந்த விரலை மற்றொன்றில் துடைப்பாளேயாகில் அவள் பேசாமடத்தையே ஆவாள். தலையில் துடைத்துக் கொள்வாளேயாகில் அவள் தீபமேற்றுகிற தாதிதானென அறிந்து கொள்ளும் என்று இரகசியமாகச் சொல்லிவிட்டு, அவ்வாறே அரூபமான வேதாளம் தீபங்களின் திரியையும் உள்ளே இழுத்தது. உடனே 1000 தாதியர்களெல்லாம் தீபங்களைத் தூண்டிவிடும்போது அவர்களின் தலைவியும் திரியை தூண்டிவிட்டு எண்ணெய் படிந்த கைவிரலைத் தன் தலையில் துடைத்துக் கொண்டாள். அதைக் கண்டதும் விக்கிரமாதித்தன் கலகலவெனச் சிரித்து, அவளை நோக்கி வாடியம்மா தீபநாயகி, உனது அரசியாகிய பேசாமடந்தே நாச்சியார் இங்கே வந்தால் அவளின் அழகு குறைந்து போமோ? நான் ஏமாறவில்லை என்பதை அவளை பரிமாற வரச் சொல்லடி என்றான். இதைக் கேட்ட தீப நாயகி வெட்கித்தலை குனிந்து, வந்த வழியே திரும்பிச் சென்று அமிர்தமோகினியிடமும் தன் தலைவியிடமும் சொன்னாள். அதைக் கேட்டு துணுக்குற்ற பேசாமடந்தையும் அவளுடைய தாயாரும் இனி என்ன மோசம் செய்யலாம் என்று யோசித்து சமையல் செய்யும் தாதியான சம்பிரவல்லியை வரவழைத்து அவளுக்கு பேசாமடந்தை போல் அலங்காரங்கள் செய்து சில தாதிகள் கட்டியம் கூற, சிலர் காணாஞ்சி ஏந்த, சிலர் வெண்சாமரம் வீச, சிலர் 32 தலபாகத்துடன் சோறுகறிகள் எடுத்து ஆடம்பரத்துடன் அனுப்பி வைத்தார்கள். இம்முறையும் விக்கிரமாதித்தன் பிரமித்து, இவள்தான் பேசாமடந்தையா என்று மெல்ல வேதாளத்தைக் கேட்டான். அதற்கு அரூபமான வேதாளம் அதைத் தந்திரத்தால்தான் அறிய வேண்டும். அவள் ஆசையோடு உமக்கு உணவு பரிமாறும்போது நான் மறைமுகமாக நெய்க்கிண்ணத்தைக் கவிழ்த்து நெய்யையெல்லாம் கொட்டிவிடுகிறேன். வேறு நெய் கொண்டு வரும்படி அவள் அதிகாரத்துடன் உத்தரவிட்டால் அவள் பேசாமடந்தையேதான். கொட்டிய நெய்யை வழித்து அள்ளி மறுபடி விடுவாளேயானால் அவள் சமையல்காரி என்று அறிந்து கொள்ளும் என்றது. அவ்வாறே தாதி சம்பிரவல்லி சல்லாபத் சிரிப்புடன் சாதம் பரிமாறும்போது வேதாளம் அரூபமாகச் சென்று நெய் கிண்ணத்தைக் கவிழ்த்துவிட்டது. உடனே அவள் சட்டென்று கொட்டிய நெய்யை வழித்து அள்ளி கிண்ணத்தில் வடித்தாள். அதைக் கண்ட விக்கிரமாதித்தன் கலகலவெனச் சிரித்து, அடி சமையல் செய்கிற வெள்ளாட்டியே, எனக்கு பணிவிடை செய்ய அந்த பேசாமடந்தே வரலாகாதோ? அள்ளக் குறைந்துவிடுமோ அவள் அழகு? போடி போய் அவளை வரச் சொல்லடி என்றாள். விட்கித் தலை குனிந்த வெள்ளாட்டியும் ஓடிச் சென்று பேசாமடந்தையின் தாயாரிடம் நடந்ததையெல்லாம் தெரிவித்தாள். அதைக் கேட்டு கலக்கங்கொண்ட அமிர்தமோகினி பலவாறாய் வருத்தமுற்று, வேறு வழியின்றி பேசாமடந்தையைக் கூப்பிட்டு, மகளே, எதுகாரம் உன்னை சூதில் ஜெயித்து கூட்டிப் போக வந்த ராஜாதி ராஜக்களெல்லாம் 2வது வாசலிலே தலை மொட்டையாகி போனார்களே தவிர நம்மை ஜெயிக்கவில்லை. இப்போது வந்திருப்பவனோ 10 வாசலுங் கடந்து வந்து பள்ளியறைக்கு உன்னை வாடி என்று உன்னை கூப்பிடுகிறான். நாம் அனுப்பிய 2 தாதியர்களில் ஒருத்தியை நீ என நினைத்து அழைத்துப் போவான் என எண்ணியிருந்தோம். அதிலும் அவன் ஏமாறவில்லை. இனி அவனை வெறுங்கையோடு விரட்டி அனுப்ப வேண்டுமென்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதானிருக்கிறது என்று சொல்லிவிட்டு விக்கிரமாதித்தன் காத்திருக்கும் சிங்கார மண்டபத்தில் வந்து நின்றவளாய்,
4 தாதியர்களின் மறைவில் நின்று கொண்டு, ராஜா கம்பீரனே, நீர் என் குமாரியை ஜெயித்து மனம் புரிந்து கூட்டுச் செல்ல வேண்டுமென்றால் நீர் நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனை இன்னும் ஒன்று பாக்கியிருக்கிறது. அது என்னவென்றால், உமது கட்டிலுக்கெதிரில் ஒரு கட்டில் போட்டு 2 கட்டிலுக்குமிடையே திரைச்சிலை கட்டி பேசாமணந்தே இன்றிரவு முழுவதும் அமர்ந்திருப்பாள். பொழுது விடுவதற்குள் அவளை 3 வார்த்தை பேசுமாறு செய்ய வேண்டும். அப்போதுதான் நீர் அவளைத் தொடலாம். இரவு முழுவதும் அவள் பேசாமவிருந்து விட்டால், பொழுது விடிந்ததும் நீர் அந்த வழியைப் பார்த்து கொண்டு போக வேண்டும். அவள் வாயைத் திறந்து பேசுவதற்கு முன்னால் அவளை நீர் வலியத் தீண்டினால் தலை 1000 சுக்கலாய் உடைந்து போய்விடும் என்று அறிவித்தான். அதற்கு விக்ரமாதித்தன் சம்மதிக்கவே அவனுடைய கட்டிலுக்கு எதிராக பேசாமணந்தைக்கு மற்றொரு கட்டிலும் போடப்பட்டு 2க்குமிடையே கனமான அமிர்தமோகினி பேசாமணந்தையைக் கூப்பிட்டு, மகளே, வந்திருப்பன் என்ன சொன்னாலும் நீ வாய் திறந்து பேசாதே. இன்றிரவு முழுவதும் நீ 3 வார்த்தை பேசாதிருந்தால் அந்த பொல்லாதவன் பொழுது விடிந்ததும் வந்த வழியே ஓடிவிடுவான் என்று புத்தி புகட்டினாள். பேசாமணந்தையும் நாம் வாய்திறந்து பேசினால்தானே வந்திருக்கும் வல்லாளன் நம்மை வாரியணைப்பான் என்று எண்ணியவளாய் வழக்கமாய் அணியும் ஆடையாபரணங்களைத் தவிர வேறு விசேஷமான ஜோடிப்புகள் எதுவுமில்லாமல் 4 தாதியர்களுடன் பள்ளியறைக்கு வந்து தன் கட்டிலில் அமர்ந்தாள். ஆசையைத் தூண்டும் அந்த இரவிலே அவளுக்கும் விக்ரமாதித்தனுக்குமிடையே தொங்கும் கனமான திரைச்சிலை மோத்தைப் பெரிதாக்கி எதிரொலித்துக் கொண்டிருந்தது. இராப்பொழுதின் ஒவ்வொரு நாழிகையும் மோனத்தினால் ஒவ்வொரு யுகம் போல் மெல்லக் கரைந்து கழியலாயிற்று. விக்ரமாதித்தன் பொறுமையிழந்தவாயாய் திரைச்சிலையை நோக்கி அதனுள்ளிருக்கும் பேசாமணந்தையைக் கூப்பிட்டு, பெண்ணே, உன் பேரழகைக் கேட்டு உன்னிடம் கொஞ்சிப் பேசிக் கோடியடைய வந்த கோமானை இப்படி மோனத்தால் கொல்லுகிறாயே, அது அழகாகுமா? 10 வாசல் கடந்து பூத்துக்குலுங்கும் உணர்ச்சிகளைப் பொழிய வேண்டுமென வந்திருக்கும் பூமானிடம் இப்படி பாராமுகமாய் இருப்பதாகுமா? உன் அரண்மனைக்கு ஆசை விருந்தாளியாக வந்திருக்கும் என்னை இவ்விதந்தான் உபசரிப்பதா? வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசினால் உன் வாய்முத்து உதிர்ந்துவிடுமா? என்றெல்லாம் பலவிதமாக ஆசை மொழிகள் பேசியும் பேசாமணந்தே வாய் திறக்கவேயில்லை. எச்சரிக்கையுடன் பிடிவாதமாக மௌனம் சாதிக்கும் அவளை இனிக் கதைகள் சொல்லித்தான் எதிர்பாராத விதமாக பேச செய்ய வேண்டும் என்று கருதிய விக்ரமாதித்தன் எதிரே இருக்கும் திரைச்சிலையில் வேதாளத்தை பிரவேசிக்கச் செய்தே, அதை நோக்கி திரைச்சீலையே பேசாமணந்தையோ பேசவில்லை, என் கண்களோ உறங்கவில்லை. இராப்பொழுதோ எளிதில் கரைவதாயில்லை. எரியும் தீபங்களோ இன்னும் அணைவதாயில்லை. பொழுது விடிவதற்குரிய வேளையே வெகு நாழிகை இருக்கிறது. அதுவரை நீயாவது ஒரு கதை சொல்லு என்றான். அப்போது திரைச்சிலை தென்றல் காற்றில் சலசலத்து மன்னருக்கெல்லாம் மன்னராய் மண்டலங்களை ஆளும் பூமானே, என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து கதை சொல்லச் சொன்னீரே, நான் எந்த கதையைச் சொல்வது? நான் பாடுபட்ட கதையைச் சொல்லவா? கேடுகெட்ட கதையைச் சொல்லவா? அல்லது ஏதாவது பழைய கதையொன்றை சொல்லவா? என்றது. நீ பட்ட கதையும் கெட்ட கதையும் சொல்லிய பின்பு பழைய கதையையும் சொல் என்றான் விக்ரமாதித்தன். அதற்கு திரைச்சிலையிலிருந்து வேதாளம், நான் பாடுபட்ட கதையையும் கேடு கெட்ட கதையையும் சொல்லுகிறேன். கேளும். நான் ஆதியில் ஒரு சிறு வித்தாயிருந்தேன். பயிரிடும் பாட்டாளி என்னைத் தேர்ந்தெடுத்து மண்ணை உழுது அதில் என்னை விதைத்தான். அப்போது மழை பெய்ய வித்து முளை கிளம்பி 2 இலைகள் விரித்து 4 இலைகளாகி 10 இலைகளாகப் பெருகி பருத்துச் செடியாகி பூத்துக்காய்த்து பஞ்சானேன். என்னைப் பெண்கள் வாங்கிப் போய் பீத்து பிடுங்கி அரைத்து திரைத்து நூலாக்கி நெசவாளியிடம் விற்றார்கள். அவன் என்னைப் பாவாக்கி தறியில் பூட்டி நெய்தி இரட்டாக்கி துணி வியாபாரியிடம் விற்றான். துணி வியாபாரியிடம் இரட்டு என்ற பெயரில் கடைச் சரக்காயிருந்து என்னை இந்த பேசாமணந்தேன் ஆட்கள் வாங்கிச் சென்று தையற்காரனிடம் கொடுத்து தாறுமாறாய் வெட்டி தைத்து திரைச்சிலைகளாக்கினார்கள். இப்போது வளையங்களில் கயிறு கோர்க்கப்பட்டு இழுத்து கட்டப்பட்டு உங்கள் இருவருக்குமிடையே திரைச்சிலையாய் துயரத்தோடு தொங்குகிறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த என்னை கட்டி வைத்துக் கொண்டு கதை சொல்லென்றால் முடியுமா?
என்றது. திரைச்சிலை பேசுவதைக் கண்டு பேராச்சரியமடைந்த பேசாமணந்தை தன் தோழிகளுக்கு சமிக்கை செய்து திரை சீலையே அவிழ்த்துவிடச் செய்தாள். அப்போது விக்கிரமாதித்தனுக்கு முதலாக பேசாமணந்தையின் முகதரிசனம் கிடைத்தது. அவளும் ஆணழகனின் முகத்தை உற்று நோக்கிவிட்டு தலையே கவிழ்ந்து கொண்டாள். அவளுடைய முகலாவண்யத்தைக் கண்டு குதூகலமடைந்த விக்கிரமாதித்தன் கீழே அவிழ்ந்து கிடக்கும் திரைச்சிலையிலுள்ள வேதாளத்தை நோக்கி, திரைச்சிலையே, உன் எஜமானியான பேசாமணந்தே ஈவிரக்கமுள்ள பூங்கொடியானபடியாலே உன் குறையைத் தெரிவித்ததும் உன்னை துன்புறுத்தும் கட்டுகளை அவிழ்த்துவிட்டாள். இனிமேலாகிலும் நீ தங்கு தடையின்றி நல்லதொரு கதை சொல்ல வேண்டும் என்றான். திரைச்சீலையிலிருந்த வேதாளமும் கதை சொல்லத் தொடங்கியது. நன்றி. வணக்கம். கதை தொடரும்.